ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராமர் முறைப்படி ஆம், ஈஸ், ஆர் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கேர்ள் பாருங்கள், அவளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த ஆம், ஈஸ், ஆரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஆமு, ஈஸு, ஆறு எந்தெந்த இடத்துங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த பொண்ணோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம். மை நேம் இஸ் லிசா. ஐ எம் 22. I am American. I am from Chicago. I am a student. My father is a doctor and my mother is a journalist. I am not married. My favorite color is blue. My favorite sports are football and swimming. I am interested in art. இந்த am, is, are எங்கெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. அந்த ரூலை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இப்போது பாருங்கள், ஐ கூட நம்ம எப்போதும் ஆம் தான் சேர்க்கணும். அது ப்ரெசண்ட்டாக ஒரு விஷயம் இப்போ சொல்லும் போதும் பேசும்போதும் ஐ ஆம் ஆனால் நம்மளை பற்றி சொல்லும் போது ஐ கூட நம்ம எப்போதும் ஆம் தான் சேர்ப்போம். அதோட ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், ஐ மேலே ஒரு அப்போஸ்ட்ரஃபி எம் இட்டா இதோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ பாருங்கள், ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர். இவங்களை சிங்குலர். ஹீன்னு சொல்லும் போது ஒரு பையன் ஒருத்தவன் தான் இருக்கான். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அவனை பற்றி இவன் யாருன்னு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவனோட பேர் சொல்லுவோம், ஜான். அதுக்கப்புறம் அவனை பற்றி நிறையா நம்ம சொல்லும் போது அந்த இடத்துலலாம் ஹீ மட்டும்தான் சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் நம்ம அவனோட பேர் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அவனை ஹீன்னு ப்ரொனவுனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷீ, இட்டு. ஷீ ஒரு கேர்ளு. அவளோட நேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவளோட நேம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவளை பற்றி நம்ம பேசும்போது அவளோட பேர் வர இடங்கள்லாம் அவளோட நேம் யூஸ் பண்ண மாட்டோம், ஷீன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒன் பாய், ஒன் கேர்ள். இட்டு ஒரு திங், ஒரு பொருளையோ ஒரு ஏதாவது ஒரு சின்ன எந்த ஒரு பொருளாக ஆகிக்கட்டும், நேச்சரு, எதை பற்றி ஒரு புக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம இட்டுன்னு தான் அதை சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இட்டு, ஹீ, ஷீ, இட்டு இதெல்லாம் சிங்குலராக இருக்குது. இது ப்ரொனவுன். ஓகே, இது மாதிரி ஹீ கூட நம்ம ஈஸ் தான் சேர்க்கணும். ஷீ கூட ஈஸ், ஹீ, ஷீ, இட்டு இது மூணோட கூட நம்ம ஈஸ் மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். எப்போன்னு சொன்னால் ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது ஹீ ஈஸ், ஷீ ஈஸ், இட் இஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதோட ஹீ ஈஸ் ஷார்ட் ஃபார்மு, எஸ் மாத்திரம் அப்போஸ்ட்ரஃபி இட்டு ஒரு எஸ் மாத்திரம் சேர்த்தா ஹீ இஸ்ன்னு இடாமல் நம்ம இதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி, யூ, தே இதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல்னு சொன்னால் 2 or more பீப்புள் இருந்தாங்கன்னா அது ப்ளூரல்னு சொல்லுவோம். வீன்னு சொல்லும் போது நாங்கள் ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கார் இருக்கும்போது நம்ம வீன்னு சொல்லுவோம். யூ, நீன்னு சொல்லுவோம். 2-3 பேர் இருந்தாலும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். ஸோ வி, யூ, தே அவர்கள். நிறைய பேர், கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள அவர்கள்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரல் வி, யூ, தே இவங்க கூட நம்ம ஆர் தான் சேர்த்து சொல்லணும். வி ஆர், யூ ஆர், தே ஆர். பாருங்கள், அதோட ஷார்ட் ஃபார்ம் வீன்னு இட்டுட்டு மேலே அப்போஸ்ட்ரஃபி ஆர்இ இட்டா வி ஆர், விஆரோட ஷார்ட் ஃபார்ம் இது. ஓகே, இது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயம் பேசும்போது சப்போஸ் நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லணும். அப்போ என்ன செய்யணும்னா ஐ எம் நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் ஐ எம் நாட். ஹீ இஸ் நாட், ஷீ இஸ் நாட், இட் இஸ் நாட். பாருங்கள், அதோட ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், ஹீ இஸ் நாட் இப்படி சொல்லலாம். ஹீ இஸ்ன்ட் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அதுபோல் தானே வி ஆர் நாட், யூ ஆர் நாட், தே ஆர் நாட் அதோட ஷார்ட் ஃபார்ம் வி ஆர் நாட்னு சொல்லலாம். வி ஆரின்ட், யூ ஆரின்ட், தே ஆரின்ட் இப்படியும் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐ கூட நம்ம ஆம் தான் சேர்க்கணும். ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர், இது கூட நம்ம ஈஸ் தான் சேர்க்கணும். வி, யூ, தே வி ஆர், யூ ஆர், தே ஆர் இவங்க கூட நம்ம ஆர் தான் சேர்க்கணும். அதோட நெகட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவில் பேசும்போது ஹீ இஸ் நாட், ஷீ இஸ் நாட், இட் இஸ் நாட், வி ஆர் நாட், யூ ஆர் நாட், தே ஆர் நாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு குறித்து சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், மேலே ரூல் பார்த்துட்டோம். ஐ கூட நம்ம ஆம் தான் சேர்க்கணும். அதோட ஷார்ட் ஃபார்ம் இது. ஓகே, ஐ எம் கோல்டு,
கேன் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் 32 years old. மை சிஸ்டர் இஸ் 29. ஐ எம்னு ஐ கூட நம்ம ஆம் சேர்த்துருக்கோம். மை சிஸ்டர்னு சொல்லும்போது என்னோட சிஸ்டர் ஸோ சிங்குலர், ஸோ அவங்க கூட நம்ம ஈஸ் சேர்த்துருக்கோம். மை சிஸ்டர்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஷீ ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஈஸ் சேர்த்து சொல்கிறோம். ஓகே. மை பிரதர் இஸ் வெரி டால். ஹீ இஸ் அ போலீஸ்மேன். மை பிரதர் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம். ஒன் பாய் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஈஸ் சேர்த்துருக்கோம். அவங்கள வந்துட்டு மை பிரதர் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். மை பிரதர் வந்துட்டு இந்த இடத்துல ஹீயா ப்ரொனவுனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ இஸ் அ போலீஸ்மேன். ஓகே. ஜான் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். ஒரு நேமு, அந்த நேம் கூட நம்ம ஈஸ் சேர்த்துருக்கோம். நேம்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நேம் கூட நம்ம ஈஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு ஹீன்னு சொல்லி நம்ம ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. இட் இஸ் 10 o'clock. யூ ஆர் லேட் அகைன். இட்டு கூட நம்ம ஈஸ் சேர்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் 10 o'clock. யூ ஆர் லேட் அகைன். இப்போது 10 o'clock ஆயிடுச்சு, நீ பின்னே லேட் ஆகிருக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யூ கூட ஆர் சேர்த்துருக்காங்க. ஓகே. ஆன் அண்டு ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஐ கூட ஆம் தானே சேர்க்கணும், ஏன் இந்த இடத்துல ஆர் சேர்த்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல ஆனுன்னு ஒரு பர்சன் வந்துட்டாங்க, அண்டு ஐ. இப்போது 2 பேர் ஆயிட்டோம். ஆனும் ஐயும் 2 பேர் ஆயிட்டாங்க. ஸோ 2 ஆர் மோர் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம ஆர் தான் சேர்த்து சொல்லுவோம். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, வி ஆர், யூ ஆர், தே ஆர். 2 ஆர் மோர் பீப்புள் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஆர் சேர்த்துருக்கோம். இங்கேயும் வந்துட்டு ஆன் அண்ட் ஐ 2 people. ஸோ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேர்த்துருக்கோம் நம்ம. ஓகே. யுவர் கீஸ் ஆர் ஆன் த டேபிள். யுவர் கீஸ்ன்னு சொல்லும் போது ஒரு கீயாக இருந்தால் நம்ம கீ, யுவர் கீ சேர்த்துருப்போம். இங்கே பாருங்கள், கீஸ், யுவர் கீஸ்ன்னு சொல்லும் போது நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர் சேர்த்துருக்கோம். யுவர் கீஸ் ஆர் ஆன் த டேபிள். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஐ எம் டயர்டு பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி. நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஐ கூட நம்ம ஆம் சேர்த்துருக்கோம். ஐ எம் டயர்டு, நான் டயர்டாக இருக்கேன். பட் ஐ எம் நாட் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கலை. ஓகே. டாம் isn't interested in politics. He is interested in music. டாம்க்கு பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது கொண்டு isn't சேர்த்துருக்கோம். he is interested in music. அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நாட்டு சேர்க்காமல் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஹீ கூட நம்ம சேர்த்துருக்கோம். டாம் கூட நம்ம சேர்ப்போம். இது நெகட்டிவ் ஃபார்மில் வந்ததுனால isn't சேர்த்துருக்கோம். ஓகே. ஜேன் isn't at home at the moment. she is at work. ஒரு நேமு, ஒரு போய், அவங்க கூட நம்ம சேர்த்துருக்கோம். she is at work. சாரி, இந்த இடத்துல ஜேன்னு சொல்கிறது இங்கே ஷீயை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேனுங்கிறது ஒரு கேர்ளு. ஸோ இந்த இடத்துல ஷீ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. தோஸ் பீப்புள் ஆரின்ட் இங்கிலீஷ். அந்த பீப்புள் இங்கிலீஷ்காரங்க அல்ல, தே ஆர் ஆஸ்திரேலியன். ஸோ தோஸ் பீப்புள்னு சொல்லும்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம ஆர் சேர்த்துருக்கோம். தே கூட நம்ம ஆர் தான் சேர்க்கணும். ஸோ தே ஆர் ஆஸ்திரேலியன். இட் இஸ் சன்னி டுடே பட் இட் isn't warm. இட்டு கூட நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சன்னி டேயா, பட் இங்கே என்ன இல்லை, அதிக வார்ம் இல்லை, அதான் isn't warm. ஓகே. அதுபோல் தானே நம்ம பாருங்கள், தட்டு, தேரு, ஹியரு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதும் நம்ம சேர்த்து தான் பேசணும். பார்க்கலாம், சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. லுக், தேர் இஸ் கிரிஷ். ஹியர் இஸ் யுவர் கீ. தேங்க்யூ. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம தட்டு, தேர், ஹியர் இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பாருங்கள். தேங்க்யூ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. தட்டு கூட சேர்த்துருக்காங்க. லுக், தேர் இஸ் கிரிஷ். தேர் கூட சேர்த்துருக்காங்க. ஹியர் இஸ் யுவர் கீ. தேங்க்யூ. ஹியர் கூட சேர்த்துருக்காங்க. இப்போது இந்த தட், தேர், ஹியர்
இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம இவங்க கூட நம்ம ஈஸ் சேர்த்தா பேசணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரைட் த ஷார்ட் ஃபார்ம் ஷீ இஸ், வி ஆர்ன்ட், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸெட்ரா. இப்போ நம்ம ஷீ கூட ஈ சேர்ப்போம், தே கூட ஆர் சேர்ப்போம், தட் ஈ சேர்ப்போம், இட்டு கூட ஈ சேர்ப்போம், ஐ எம் நாட், ஐ கூட ஆம், யூ ஆர் நாட். இது நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஷீ ஈஸை ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம், அந்த ஷார்ட் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஷீ ஈஸ், இதை எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம்? ஷீ கூட மேலே ஒரு அப்போஸ்ட்ரஃபி ஈஸ் எடுத்துருக்காங்க. அது மாதிரி தே ஆர் ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள். இட் இஸ் நாட், இட் இஸ்ன்ட், ஐ எம் நாட், ஐ எம் நாட், தட் இஸ், தட்ஸ், யூ ஆர் நாட், யூ ஆர் நாட். ஓகே, இப்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், த வெதர், எங்கெல்லாம் நம்ம ஆம், ஈஸ், ஆர் சேர்க்கணும் நம்மளை ஃபீல் பண்ணணும். இங்கே த வெதர், த நேச்சர் திங், ஸோ தி வெதர் இஸ் நைஸ் டுடே. ஐ கூட ஆம் சேர்க்கணும், ஐ எம் நாட் டயர்டு. திஸ் பேக் டேஷ் ஹெவி, திஸ் பேக் இஸ் ஹெவி. தீஸ் பேக்ஸ் டேஷ் ஹெவி, தீஸ் பேக்ஸ், நிறைய பேக் இருக்குது, ஸோ ஆர் சேர்த்துருக்கோம். திஸ் பேக், ஒன்லி ஒன் பேக் இருக்குது, ஸோ நம்ம ஈ சேர்த்துருக்கோம். சிங்குலர் கூட ஈ சேர்க்கணும், ப்ளூரல் கூட நம்ம ஆர் சேர்க்கணும். ஓகே, லுக் தேர் இஸ் கரோல், நம்ம சொல்லியிருக்கோம் தட்டு, தேர், ஹியர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட நம்ம ஈ சேர்க்கணும்னு. ஸோ தேர் இஸ் கரோல். மை பிரதர் அண்ட் ஐ, இங்கே ஒரு என்னோட பிரதர் ஒரு ஆள் இருக்காங்க, ஐ, அப்போது 2 பேர் ஆயிட்டாங்க, ஸோ நம்ம இந்த இடத்துல ஆர் சேர்க்குறோம். மை பிரதர் அண்ட் ஐ ஆர் குட் டென்னிஸ் பிளேயர்ஸ். ஓகே, அண்ட் ஒன்லி ஒன் கேர்ள் இருக்கா, ஸோ சிங்குலர் ஈ சேர்த்துருக்காங்க. அண்ட் இஸ் அட் ஹோம், ஹர் சில்ட்ரன் ஆர் அட் ஸ்கூல். ஹர் சில்ட்ரன் சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க, ஸோ ஹர் சில்ட்ரன் ஆர் அட் ஹோம், 2 or more people இருக்காங்க, ஸோ ஆர் சேர்த்துருக்காங்க. ஐ எம் எ டாக்ஸி டிரைவர், ஐ கூட நம்ம ஆம் சேர்த்துருக்கோம். மை சிஸ்டர், ஒன் கேர்ள் சிங்குலர், ஸோ ஈ சேர்த்துருக்கோம். மை சிஸ்டர் இஸ் அ நர்ஸ். ஓகே, இப்போது ரைட் ஃபுல் சென்டென்ஸ், யூஸ் இஸ், இஸ்ன்ட் ஆர் ஆர்ன்ட். யுவர் ஷூஸ், மை பிரதர், திஸ் ஹவுஸ். பாருங்க, வெர்பு ஒன்றும் சேர்க்கலை, நம்ம தான் சேர்க்க போகிறோம் வெர்பு. ஓகே, நம்ம ஈஸ் சேர்க்கணுமா ஆர் சேர்க்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. யுவர் ஷூஸ், என்ன சேர்த்துருக்குங்க வந்திருக்கு, ப்ளூரல். யுவர் ஷூஸ்ன்னு சொல்லும் போது 2 or more அல்ல 2 இருக்கும், ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சேர்க்கணும், ஆர் சேர்க்கணும். வை, பிகாஸ் இது ப்ளூரல். ஓகே, யுவர் ஷூஸ் ஆர் வெரி டர்ட்டி. சப்போஸ் வெரி டர்ட்டியாக இல்லைலோ, யுவர் ஷூஸ் ஆர்ன்ட் டர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். மை பிரதர் என்ன சேர்க்கணும், மை பிரதருங்கும் போது ஒன் பாய், ஸோ ஹீ, அவனு கூட நம்ம என்ன சேர்க்கணும், ஈ சேர்க்கணும். மை பிரதர் ஈஸ் அ டீச்சர். அப்படி நெகட்டிவாக சொல்லணும்னா மை பிரதர் ஈஸ்ன்ட் டீச்சர். ஓகே, திஸ் ஹவுஸ், திஸ் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது எத்தனை ஹவுஸ் இருக்குது, ஒரு ஹவுஸ் தான் இருக்குது, ஸோ இந்த இடத்துல நம்ம திஸ் ஹவுஸ் இஸ், இந்த இடத்துல வந்து நாட் சேர்த்துருக்காங்க, ஸோ திஸ் ஹவுஸ் இஸ் நாட் வெரி பிக், அல்ல திஸ் ஹவுஸ் இஸ்ன்ட் வெரி பிக்னு சொல்லலாம். ஓகே, திஸ் ஷாப்ஸ்னு சொல்லும் போது 2 or more ஷாப்ஸு, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சேர்க்கணும், ப்ளூரல் வந்திருக்கு, ஆர் சேர்க்கணும். தி ஷாப்ஸ் ஆர் நாட் ஓப்பன் டுடே. இங்கே இந்த இடத்துல வந்துட்டு நாட் வந்திருக்கு, ஸோ தி ஷாப்ஸ் ஆர்ன்ட் ஓப்பன் டுடே. மை கீஸ் ப்ளூரல், ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சேர்க்கணும், ஆர் சேர்க்கணும். மை கீஸ் ஆர் இன் மை பேக். ஓகே, ஜென்னி 18 years old. இந்த இடத்துல ஜென்னி, ஸோ ஷீ கேட்டகிரி, நம்ம என்ன சேர்க்கணும், ஈ சேர்க்கணும். நேம் கூட நம்ம ஈ சேர்க்கணும். ஜென்னி இஸ் 18 years old. யூ, இந்த இடத்துல வந்து நாட் வந்திருக்கு, ஸோ ஆர்ன்ட், யூ ஆர்ன்ட் வெரி டால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அட் லிசாஸ் சென்டென்சஸ். லிசாவோட சென்டென்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை இங்கே
ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஓன் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுதலாம்? மை நேம் என்ன எழுதணும்? மை நேம் ஈஸ் நம்மளோட நேம் எழுதணும். டெஸ்ஸா. மை நேம் இஸ் டெஸ்ஸா. எங்கேருந்து வரோம்? ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஏஜ் என்ன? ஐ எம் 5 years old. ஜாப் என்ன? ஐ எம் அ ஸ்டூடெண்ட். மேரிட் ஆனோ? ஐ எம் நாட் மேரீடு. ஃபேவரட் கலர் என்ன? மை ஃபேவரட் கலர் இஸ் பிங்க். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் கார்ட்டூன். ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மை நேம் அது கூட நம்ம சேர்த்துருக்கோம். ஐ கூட நம்ம எப்போதும் ஆம் தான் சேர்க்கணும். அதுபோல் நம்மளோட எதாவது இட்டு கேட்டகரியில் வர இட்டு ஃபார்மில் வர ஏதாவது திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அது கூட நம்ம சேர்க்கணும். ஐ கூட ஆம் சேர்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். குறைச்சி கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து நம்ம ஹீ, ஷீ, இட்டு, ஆமு ஏது கூடலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்மளே ஃபீல் பண்ண போகிறோம் இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த கேர்ளு பயங்கர ஹார்ட் இங்கே இருக்குது. ஸோ என்ன தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ எப்படி? ஷீ கூட நம்ம என்ன சேர்க்கணும்? சேர்க்கணும். ஸோ ஒன்லி ஒன் கேர்ள் சிங்குலர். ஸோ ஷீ கூட நம்ம சேர்க்குறோம். ஷீ இஸ் தேர்ஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். இவங்க கோல்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ கோல்டு கீவேர்ட் இருக்குது. ஸோ நம்ம தே ஆர் கோல்டு. ஏன் இந்த இடத்துல நம்ம ஆர் சேர்த்துருக்கோம்? 2 people இருக்காங்க. 2 or more வரும்னா ப்ளூரல். ஸோ அவங்க கூட நம்ம ஆர் சேர்த்து தான் சொல்லுவோம். தே ஆர் கோல்டு. இந்த மேனை பாருங்கள். ஒன் மேனு ஹாட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஹாட்னு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த மேனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீன்னு சொல்லுவோம். ஹீ இஸ் சிங்குலர். ஸோ ஹீ இஸ் ஹாட்டு. ஹீ இஸ் ஹாட்டு. ஓகே, இந்த மேன் பாருங்கள் பயங்கர ஹங்க்ரியாக சாப்பிட்றாங்க, பரவேசமாக சாப்பிட்றாங்க. ஸோ ஒன் போய் இருக்காங்க. ஸோ சிங்குலர். இவங்க கூட சேர்க்குறோம். ஹீ இஸ் ஹங்க்ரி. ஓகே, இங்கே பாருங்கள் 3 people இருக்காங்க. ஏதோ வந்துட்டு அஃப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 people 2 or more people இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? தேன்னு சொல்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்க? அஃப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் அஃப்ரைடு. ஓகே, இந்த மேனை பாருங்கள். இந்த மேனு விண்டோ வழி ஏதோ ஆங்க்ரியாக பார்க்குறாங்க. ஸோ இவங்கள ஒன் பர்சன் இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஹீ கூட சேர்த்து ஹீ இஸ் ஆங்க்ரி அப்படின்னு எழுதியிருக்கோம். இது ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரைட் ட்ரூ சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். யூஸ் ஆம் நாட். நம்ம இங்கே ஐ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹீ, ஷீ, இட்டு. இது கூட நம்ம சேர்க்கணுமா, ஆம் சேர்க்கணுமா, ஆர் சேர்க்கணுமான்னு பார்க்க போகிறோம். உண்மையாக இருந்துச்சுனாக்கா அவங்க கூட ஜஸ்ட்டு ஈஸ் மட்டும் சேர்த்து எழுத போகிறோம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கூட நம்ம நாட்டு சேர்த்து சொல்ல போகிறோம். ஐ இன்ட்ரெஸ்டட் இன் பொலிட்டிக்ஸ். ஐ கூட நம்ம என்ன சேர்க்கணும்? ஆம் சேர்க்கணும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பொலிட்டிக்ஸ். சப்போஸ் நம்ம இல்லைன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பொலிட்டிக்ஸ். ஓகே, ஐ கூட நம்ம ஆம் சேர்க்கணும். ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஓகே, இட்டு கூட நம்ம சேர்க்குறோம். இட் இஸ் வார்ம் டுடே. இட் இஸ்ன்ட் வார்ம் டுடே. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். ஐ கூட நம்ம ஆம் சேர்த்து சொல்கிறோம். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக். மை ஹேண்ட்ஸ். டூ ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது 2 வந்துருச்சு. ஸோ அவங்க கூட நம்ம ஆர் சேர்க்குறோம். மை ஹேண்ட்ஸ் ஆர் கோல்டு. ஓகே, மை ஹேண்ட்ஸ் ஆரின்ட் கோல்டு. சப்போஸ் கோல்டாக இல்லைன்னா. கெனடா ஒரு கண்ட்ரியோட நேமு. ஸோ இட்டு கூட நம்ம சேர்ப்போம். ஒரு நேம் கூட நம்ம சேர்ப்போம். கெனடா இஸ் அ வெரி பிக் கண்ட்ரி. கெனடா இஸ்ன்ட் வெரி பிக் கண்ட்ரி. ஓகே, டைமண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ நிறைய டைமண்ட்ஸ். ஸோ இது கூட நம்ம ப்ளூரல் ஆர் சேர்க்கணும். டைமண்ட்ஸ் ஆர் சீப். டைமண்ட்ஸ் சீப்பானோ? டைமண்ட்ஸ் ஆரின்ட் சீப். ஐ கூட ஆம் சேர்க்குறோம். I am interested in football or I am not interested in football. Rome is in Spain. Rome isn't Spain. ஒரு கண்ட்ரியோ அல்ல இட்டோ எது கூடயாவது நம்ம சேர்க்கும் போது சேர்க்குறோம். சிங்குலர். ஸோ நம்ம ரோம் isn't ஸ்பெயின். ஓகே, இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற இந்த வீடியோஸ் ஃபுல்லும் இந்த மாதிரி தான் நம்ம
அதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தன்னே கொஞ்சம் சென்டென்ஸ் பார்ப்போம். பின்ன நம்மளே வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னையும் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸு இது போல் நான் அப்லோட் பண்ணலான்னு ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.